தங்களுக்குன்னு ஒரு கட்சி கட்டமைப்பு உருவாக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்றத விட இந்த பிரச்சாரத்தையே வந்து ஒரு டிராமா, ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி அதை பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி இருக்கு, மற்ற எத்தனையோ கட்சிகள் வந்து களத்துல செயல்படுறாங்க. சின்ன கட்சி, சின்ன இயக்கம் கூட சுயேட்சை வேட்பாளர் நிறுத்தி தேர்தல் ஆணையத்தை அன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க. சாதாரண படம், அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல, மத்திய அரசு தான் வெளிப்படையா பண்ணுது. இப்ப அதை எதிர்த்து கூட வந்து வெளிப்படையா முதலமைச்சர் கூட அப்ப ட்விட்டர் போட்டாரு, இந்த படத்தை வெளியிட விடாமல் தடுத்தது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்ப இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு அது மூலமா படம் ஒரு எலெக்ஷனுக்கு, அது தேர்தலுக்கு அது ஒண்ணு விக்டிமா காட்டிக்கலாம், இன்னொன்னு படத்தை பாக்குறது மூலமா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அந்த கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ற அளவுக்கு, வெளிநாட்டு பணங்கள் வர்றது தடுத்து வைக்கிற அளவுக்கான சட்டத்திட்டத்தை பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு. அதை ஏற்று கூட அவர் வந்து வலுவா குரல் கொடுக்கல, பேசல. எலெக்ஷன் கமிஷன் கையில இருக்கு, மீடியாவும் கையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வழியா என்ன ரிசல்ட் கொண்டு வர போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீடியால ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறத பண்றாங்க. பிஜேபின்ற கருத்தியலை எடுத்து இந்த பக்கம் நீ ஒரு கருத்தியல பேசணும், பேசினா மட்டும்தான் உனக்கு ரெலவன்ஸ் கொடுத்த பாடே இருக்க போகுது. நான் அந்த மாதிரி கருத்தியல் விஷயத்துக்குள்ள தலையை நுழைக்க மாட்டேன், பொத்தாம் பொதுவா அரசியல் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற காலம்ன்றது போயிடுச்சு. அதிமுகவோ விஜயோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த எம்ஜிஆர் பாணி அரசியல பண்ணா மட்டும் போதும், நம்ம நீடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நீட்டு தேர்வுக்கு விலக்கு அளிக்கக்கூடிய சட்டம் ஒன்றை இயற்றி கிட்டத்தட்ட வந்து 2018 இயற்றப்பட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் வந்து இந்திய அரசு அதுக்கு ஒப்புதல் தரல. வணக்கம் மக்களை, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. இன்று நம்மோட அரசியல் கலந்துரையாடல் செய்வதற்காக தமிழ் தேச மக்கள் முன்னணி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பாணி அப்படிங்கிறது மற்ற அரசியல் தலைவர்களோட வேறுபட்டதாக இருக்கு. அதாவது தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது, அதாவது புது கட்சி பழைய கட்சிகளை விட ரொம்ப முன்னாடி போய் நல்ல பிரச்சாரம் பண்ணணும். அவங்க வந்து ஒரு நாள் விட்டு 2 நாள் பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், தொடர்ந்து காரணங்கள் சொல்வதே இருக்கட்டும், இது ஒரு பிரச்சார யுக்தியாகவே அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, அவங்க வந்து இப்ப அவங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி தங்களுடைய கொள்கை எப்படி மற்றவங்களோட மேம்பட்ட கொள்கை, மாறுபட்ட கொள்கைன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறதை விட ஒரு சினிமா மாதிரி ஒரு விக்டிமைஸ், தன்னை வந்து ஒரு விக்டிம், தனக்கு எதிராக திமுக வந்து செயல்பட்டுட்டே இருக்கு, தன்னை போய் பிரச்சாரம் பண்ணவே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, தான் படத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்க, இப்படி ஒரு விக்டிமாக தான் ஒரு பாதிக்கப்பட்டவனாக காட்டி அதன் மூலமா இப்ப சினிமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நகைச்சுவை, சோகம், காதல், சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? எனவே இங்க சினிமாக்காரங்களா இருக்கனால அதை இதை ஒரு டிராமா மாதிரி செட் பண்றாங்க. செட் பண்ணி ஹீரோக்கு எதிராக வில்லன்கள் வந்து, அதாவது வில்லன் எல்லாம் வந்து ஹீரோக்கு எதிராக காய் நகர்த்துறாங்க. ஒண்ணு இப்ப ஹீரோ வந்து எல்லாம் நீங்க எல்லாம் ஆதரிங்க, ஹீரோவுக்கு வந்து வாக்களிச்சு வில்லனை தோக்கடிங்க, இப்ப கை தட்டுவாங்கல்ல தியேட்டர்ல, அது மாதிரியான ஒரு இதுதான் அவங்க புத்தியை தான் கடைபிடிக்கிறாங்க. அவங்க ஒரு தங்களுக்குன்னு ஒரு கட்சி கட்டமைப்பு உருவாக்கிட்டு இந்த பிரச்சாரத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படின்றத விட ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி தொடக்கத்துல இருந்தே அந்த அவங்களுடைய கரூர் மற்ற பிரச்சாரத்துல இருந்தே இந்த பிரச்சாரத்தையே வந்து ஒரு டிராமா, ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி அதை பண்றாங்க. ஒரு கார்பரேட் தன்மையில பண்றாங்க. அதுல ஒரு யதார்த்தம், அதுல ஒரு வழக்கமான பாணி, அரசியல் பாணி வந்து இல்ல. ஃப்ரீயா மத்தவங்களாம் எப்படி பேசுறாங்க, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்தை பேசுறாங்க, எதிர்கட்சி விமர்சிக்கிறாங்க. இவரு சினிமால எப்படி ஒரு கட் ரெடி ஷாட் பேசுங்க அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு சொல்லிக் கொடுத்த இயக்குனர் சொல்லிக் கொடுத்த வசனங்களை பேசி நடிப்பாரோ ஒரு நடிகர், அது மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர அந்த வசனங்களை அப்படியே வந்து ஒப்பிக்கிற மாதிரி பேசுறாரு. அது ஒரு ஷூட்டிங் பாணியில தான் இவருடைய பிரச்சாரங்கள் வந்து நடக்குது. இந்த பிரச்சாரத்துக்கு இடைவெளி அப்படிங்கிறது நிறைய காரணங்களை முன்வைக்கிறாங்க. முதல்ல இது அரசாங்கம் வந்து அனுமதி தரலைங்கிறதா இருக்கட்டும், அனுமதி கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து அதை முடிக்க முடியாத மாதிரி கொடுக்கறது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், கடைசியில் இப்ப வந்து நிர்வாக காரணம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் தள்ளி போடுறது அப்படிங்கிற நிலைக்கு வந்து நிக்கிறாங்க. இது எந்த மாதிரியான யுக்தியை பயன்படுத்துறாங்க? இல்ல, இது அவங்களே வந்து தாங்கள் இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கு, மற்ற எத்தனையோ கட்சிகள் வந்து களத்துல செயல்படுறாங்க. சின்ன கட்சி, சின்ன இயக்கம் கூட சுயேட்சை வேட்பாளர் நிறுத்தி தேர்தல் ஆணையத்தை அன்னைக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப நீங்க வந்து எங்களுக்கு அனுபவம் இல்ல, உரிய வகையில எழுதி கொடுத்து அனுமதி வாங்கி பிரச்சாரம் நடத்துறதுக்கான அனுபவம் இல்ல எங்களுக்கு அப்படின்றத வெளிப்படையா மக்கள்கிட்ட ஒத்துக்கிறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஸ்கூல் பையன் 2 பசங்களை சண்டை போட்டா மிஸ் அவன் அடிச்சுட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி மக்கள்கிட்ட வந்து எங்களால தொடர்ச்சியா பிரச்சாரம் கூட பண்ண முடியல. நீ பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கூட தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
உங்களை மட்டும் தான் பிரச்சாரம் பண்ண விடாம தடுக்கிறாங்களா? அப்ப இவங்க தங்களுடைய அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இல்ல. இந்த பார்ட்டிக்கான ஒரு தேர்தலை எதிர்கொள்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஒரு சில பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம். டே டு டே ஒண்ணும் இல்ல. நீங்க சாதாரண இப்ப நம்ம ஜீரோ பிஜேபி கேம்பெயின்காக நாங்க ஒரு பிரச்சாரம் பண்றோம். தொடர்ச்சியா ஒரு 7 நாள் பிரச்சாரம் பண்ணணும்னாலே அதுக்கு அவ்வளவு தயாரிப்பு தேவை, அவ்வளவு உழைப்பு. சிஸ்டமேட்டிக்கா நீங்க 48 நாளுக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க சிஸ்டத்துல வந்து அப்ளை பண்ணி 48 நாளுக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க பிரச்சாரத்துக்கு அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க இப்ப புதன்கிழமை பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க 5 மணிக்குள்ள அப்ளை பண்ணாதான் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பண்ண முடியும். இப்ப இந்த சிஸ்டத்துக்கு கூட அவங்களால வந்து அகாமடேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கான ஒரு போதாமை இன்கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குன்றத அவர் ஓப்பனா ஒத்துக்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது. தினம் பண்ண முடியலன்னா காரணம் அவங்க சரியா அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கலன்றதான் காரணம். ஜனநாயகன் படம் வந்து முழு படமும் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்ப வந்து அது தொடர்பாக வந்து திரைத்துறையில பல்வேறு பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அரசியல் கட்சி தலைவர்களுமே பல்வேறு பேர் பேட்டிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறை இப்பதான் கன்னியாகுமரியில பேசுற விஜய் வந்து இது தொடர்பாக எதுவுமே பேசாதது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? அவரு இப்ப ஜனநாயகன் படம் தடை செஞ்சாங்க பாத்தீங்க, படத்தை வெளிவர விடாம தடுத்தாங்க இல்லையா, அதை பத்தி அவர் பேசலையே. உனக்கு வந்து நேரடியா ஒரு பாதிப்பு வருது. இது வரைக்கும் ஒரு சாதாரண படம், அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. ரிலீஸ் பண்ண முடியாம மத்திய அரசு தான் வெளிப்படையா பண்ணுது. இப்ப அதை எதிர்த்து கூட வந்து வெளிப்படையா முதலமைச்சர் கூட அப்ப ட்விட்டர் போட்டாரு, இந்த படத்தை வெளியிட விடாமல் தடுத்தது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி போட்டாரு. ஆனா இவரால வந்து வெளிப்படையா ஒரு மக்கள் மன்றத்துல முன் வச்சு இப்படி பண்றாங்க, அந்த படத்தை வெளியிட விடாம அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட முறையிடறதுக்கு கூட ஒரு துணிவு, ஒரு மனத்துணிவு வந்து அவருக்கு வந்து இல்ல. அப்ப அதனால இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது கூட இதுவே பல விதமான ஹேசியங்கள் சொல்றாங்கல்ல. விஜயே ரிலீஸ் பண்ணிட்டு இதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம், திமுக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பிஜேபி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு காட்டலாம் அப்படின்றதுக்காக அவரே பண்ணது அப்படின்னு. ஏன்னா வந்து நமக்கு இது மாதிரியான இப்ப திமுக பண்ணிருச்சா பிஜேபி பண்ணிருச்சா, இந்த படத்தை ஏன் வந்து எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி, இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்துட்டு போது 10 நாள் முன்னாடி வேற யாராவது ஒருத்தர் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன லாபம், தேர்தல்ல பாதிக்கும் அப்படின்ற பத்தி மத்தவன் யோசிக்க மாட்டானா? நீ யோசிக்கும் போது பிஜேபியோ திமுகவோ இப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா அது எப்படி பேக் ஃபயர் ஆகும்? இப்ப எல்லாத்துக்குமே என்ன பயன்னா உங்களுக்கு வந்து விஜய் பினாமினன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அரசியல்ல, அது என்னவா வந்து ஆக போகுது ரிசல்ட் அப்படின்றதே வந்து அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்ன்றதே எல்லா கட்சிகளுக்குமே அது வந்து ஒரு பயன்தான். அது திமுக உட்பட பிஜேபி உட்பட யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு தான் கள நிலவரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை போய் 15 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ற வேலையை அவங்க பண்ணுவாங்களான்றது ஒரு சாதாரணமா இருக்கு கேள்வி. அப்ப இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு அது மூலமா படம் ஒரு எலெக்ஷனுக்கு, அது தேர்தலுக்கு அது ஒண்ணு விக்டிமா காட்டிக்கலாம், இன்னொன்னு படத்தை பாக்குறது மூலமா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அதனால அவர் வந்து அது பெருசா ஒரு பிரச்சனையா வந்து பேசலன்னு நினைக்கிறேன். அவர் ஏன் பேசலன்றது எனக்கு அப்படிதான் யோசிக்கும். இப்ப வந்து விக்டிமா பயன்படுத்தணும், என்ன காட்டிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பேசி இருக்கணும்ல. இப்ப வந்து இப்படி பாத்தீங்கன்னா எங்க படம் பண்ணிட்டாங்க பேசிருக்கணும், அதுவும் தவிர்க்கிறாரு. கட்சி சார்ந்த ஆதவர்ஜுன யாருமே அதை பத்தி பெருசா பேசல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நிமிஷம் அவங்க எப்படின்னாங்க, இப்ப ஒரு விஷயத்த ஆதவர்ஜுனா பேசி பாக்குறாரு, அது கீழே எப்படி எடுபடுது, மக்கள்கிட்ட போய் சேருதா, அந்த பிரச்சனை ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பல்ஸ் பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி அடுத்து பேச வைக்கிறது. இப்ப ஆதவர்ஜுனா பேசி பார்த்து அந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, அதனால விஜய் விட்டாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்து எடுத்து விஜயே சொல்லலாம். ஆமா, ஜனநாயக விஷயத்துல அது பெருசா எடுபடல. ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னா அது எடுபடாது, பிக்கப் ஆகல, அப்ப விட்டுரு. விஜயே ஃபர்ஸ்ட் பேசி அது வந்து மொக்கையாயிருச்சு அப்படின்னா அது அவருக்கு ஒரு இதுதானே, ஒரு லூஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு புல்டாஸ் போட்ட மாதிரி. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இவரை போட விடுறாங்க. இவரை போட்டு அது எடுபடுதான்னு பார்த்தா அது ஒன்னும் எடுபடல. அதனால விஜய் பேசாம விட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது காரணம் அதுதான். அப்புறம் இன்னொன்னு, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க போயிட்டாங்க, இது மக்களுக்கு ஏன் எடுபடலன்னா, மக்கள் 5 வருஷம் ஆட்சி, 1008 பிரச்சனை, அதோடதான் தேர்தலை பாக்குறாங்க. படம் வந்துச்சு, தடுத்தாங்க, அதை ரிலீஸ் பண்ணாங்க, இந்த பிரச்சனையை மையமிட்டு மக்கள் அந்த தேர்தலை அணுகுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால கூட இவங்க அதை ஒரு விக்டிமா வைக்கும் போது எடுபடலையோ நம்ம தெரியல. இதுக்கு முன்னாடி பிரச்சார கூட்டத்துல பேசும்போது சொல்லியிருந்தாரு, நீங்க என்னதான் பண்ணாலும் பாஜக கூட்டணி பயப்படுறாங்க, திமுக கூட்டணி பயப்படுறாங்க. எதனால அப்படின்னா சிறுபான்மை மக்கள் எல்லாமே விஜய் பின்னால் நிக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சிறுபான்மை மக்கள் விஜய் பின்னால் நிக்கிறாங்களா? ஒருவேளை இப்படின்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவரு அப்படி எல்லாருமே சொல்லிக்கிறாங்கல்ல, மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு, மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராயிட்டாங்க, எல்லா மக்களும் எங்க பின்னாடிதான் நிக்கிறாங்கன்னு எல்லா தரப்பும் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்படி வந்து விஜய் பின்னாடி நிக்கிறாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அவருக்கு வாக்குகள்லாம் விழுந்தாதான் வந்து அதை திட்டவட்டமா சொல்ல முடியும். இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்றது மூலமா மக்கள் நினைச்சுப்பாங்கல்ல, ஆமா விஜய் பின்னாடி சிறுபான்மை எல்லாம் நிக்கிறாங்க. ஒண்ணு வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் எடுத்துப்போமே, பர்டிகுலரா இஸ்லாமியர் மட்டும் எடுத்துட்டோம்னா,
விஜய் வந்து குறிப்பா இந்த வக்ஃபு சட்டத்திட்டத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தினார், ஒரு அடையாளமா ஒரு போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டத்தை ஏன் நடத்துறீங்க என்னன்னு கேட்டப்ப அவர் குஷியானதால அந்த பிரச்சனையை கூட விலக்கி பேச முடியல. சட்டத்திட்டத்தை ஏன் நீங்க எதுக்குறீங்கன்றதுக்கு வந்து அவரால் பேச முடியல. அப்போ பிஜேபி முக்கியமா இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கு. திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுல உண்மையிலேயே வெளிப்படையா அவங்க அறிவிச்சு மதுரையை வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா மூவ்மெண்ட் இருக்கிறாங்க. அவங்க தைப்பூசத்தை குறி வச்சு பண்றாங்க, கார்த்திகை தீபத்தை குறி வச்சு பண்றாங்க, அங்க ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க, மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்குறாங்க. அவங்களுடைய பெரிய பெரிய கட்சியுடைய தலைவர்கள் பிரதமர் வரைக்கும் வந்து போயிட்டாரு. அவ்வளவு முக்கியமான பிரச்சனையில ஒரு கட்சி வந்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? தமிழ்நாடு எங்கேயோ நடக்கல, கர்நாடகாலயோ ஆந்திராலயோ நடக்குதுன்னா சரி எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை சமகால பிரச்சனையில அவங்க இன்னும் ஸ்டாண்டே சொல்லலையே. இந்த பிரச்சனையில வந்து திருப்பரங்குன்றம் அமைதியான திருப்பரங்குன்றத்தை நீங்க கலவர பூமியா அவன் சொல்லிட்டான். பிஜேபி வெளிப்படையா சொல்றான் நாங்க அயோத்தியா மாத்த போறோம்ட்டு. அப்ப அயோத்தியா நீ மாத்துறது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு வந்து ஒரு அமைதியான பகுதி, நீ எதுக்கு அயோத்தி மாதிரி வன்முறை பகுதியா மாத்துன்னு நினைக்கிற? அது தப்புன்னு பேசணும்ல. அதை கூட அவங்க வந்து அவர் விஜய் வந்து வெளிப்படையா நீங்க அதாவது தினம் நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கான வன்முறை நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி நீ பேசல, சரி அதை கூட எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவோம். நிறைய சட்ட திருத்தங்கள் வருது, அதை பத்தி பேசல, அதை கூட எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப பிற மாநிலங்கள்ல மேற்கு வங்கத்திலயோ நம்ம கேரளாலயோ வந்து முஸ்லீம் வேட்பாளர்களே நிறுத்தாம 294 தொகுதியில ஒரு வேட்பாளர் கூட முஸ்லீம் நிறுத்தல. 27 விழுக்காடு முஸ்லீம் வேறு மேற்கு வங்கத்துல இருக்காங்க. ஒருத்தரை கூட நிறுத்தாம நீங்க வந்து ஒரு எலெக்ஷனை பிஜேபி சந்திக்குது. அதை பத்தி எல்லாம் கண்டிக்கல, அதெல்லாம் விட்டுருவோம். உன் மாநிலத்துல உன் ஊர்ல மதுரையில ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பத்தி நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. அப்போ எப்படி வந்து உங்களை வந்து முஸ்லீம்கள் வந்து நம்புவாங்க? இல்ல இன்னொன்னு நான் கேட்கிறேன், முஸ்லீம்கள்ட்ட வந்து இன்னைக்கு நாடு முழுக்க யுஏபி சட்டத்தின் கீழே நூத்துக்கணக்கான பேர் கைது பண்ணி ஜெயில இருக்காங்க. முஸ்லீம்கள் தான் இருக்காங்க மெயினா. ஒரே ஒரு நாள் சட்டவிரோத செயல்கள் தடுத்துறதுக்கு எதிராக அவர் பேசியிருப்பாரா? ஒரே ஒரு நாள் என்ஐஏக்கு எதிராக அவர் பேசியிருப்பாரா? நான் பேச கிடையாது. சும்மா மேலோட்டமா பிஜேபி எதிர்க்கிறோம், சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கும்னு சொல்றதுனாலலாம் முஸ்லீம்களோட நம்பிக்கையை வந்து பெற முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த அரசியல் அடக்குமுறைக்குள்ளாகி அந்த அளவுக்கு துன்பத்திற்கும் வலிக்கு ஆளாயிருக்காங்க. அப்ப 7 மாதத்துல வந்து உங்களை நம்பிலாம் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ஒன்னும் அவங்க மக்கள் வந்து முட்டாள் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அது மாதிரிதான். கிறிஸ்தவர்களுக்கு வந்து இப்ப எஃப்சிஆர்ஏ இப்ப வந்து அவங்க அந்த கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ற அளவுக்கு வெளிநாட்டு பணங்கள் வர்றதை தடுத்து வைக்கிற அளவுக்கான சட்டத்திருத்தத்தை பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு. அதை ஏத்து கூட அவர் வந்து வலுவா குரல் கொடுக்கல, பேசல. எலெக்ஷனுக்காக அவர் தன்னை வந்து ஒரு கிறிஸ்துவரா காட்டிக்கிறதும், தன்னை வந்து ஒரு சிறுபான்மையினர் விஷயத்துல சிம்பத்தட்டிக்கா இருக்க மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்காத அவருக்கு பின்னாடி இப்ப நான் இப்படி கேட்கறேன்னு, திமுகவோட எத்தனை முஸ்லீம் கட்சிகள் கூட்டணியில இருக்கு? ஐயுஎம்எல் மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ மனிதநேய ஜனநாயக கட்சி, இது இல்லாம திமுகலயே முஸ்லீம் வேட்பாளர் நிக்கிறாங்க. இந்த எல்லா கட்சியும் முஸ்லீம்களுக்காக செயல்படக்கூடிய, நான் சொன்ன 4 கட்சியுமே முஸ்லீம்களை சமூக அடித்தளமாக கொண்ட முஸ்லீம்களுக்காக செயல்படக்கூடிய கட்சிகள். 4 கட்சிக்கும் உண்மையிலே தாவேக்கா வந்து முஸ்லீம்களுக்காக உறுதியா நிக்கிறாரு, முஸ்லீம்களுக்காக பேச போறாருன்னா 4 பேரும் தாவேக்காவோட போயிருப்பாங்களே, எதுக்கு திமுகவோட போனோம்? இப்ப இந்த கட்சிகள்ல இருக்கவங்க தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா, இப்ப முஸ்லீம்கள்லயே இந்த மாதிரி கட்சிகள் இருக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பாங்க, நாட்டோட அரசியல புரிஞ்சுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களே வந்து உங்களை நம்பி அவங்க கூட வந்துருப்பாங்க. இங்க வந்து எவ்வளவோ ஜிம்மிக் பண்ணி பார்த்தாரு, எவ்வளவோ அறையகோல் கொடுத்து பார்த்தாரு, இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களான்ட்டு யாரும் வரலையே. தமிழக மக்கள் ஜனநாயக கழகம் ஒரே ஒரு அமைப்பு மட்டும் போயிருக்கு. அவங்க ஒன்னும் பெரிய, போன வாட்டி அவங்க கமலோட போனாங்க, இந்த வாட்டி விஜயோட போயிருக்காங்க. மற்ற முஸ்லீம் மக்களுடைய அடித்தளம் கொண்ட கட்சிகள்லாம் திமுக தான் இருக்காங்க. அப்ப உங்க பின்னாடி இருக்காங்க முஸ்லீம்ஸ் சொல்ல முடியும். சரி, இப்ப 2 விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். ஒண்ணு வந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள், முன்னணி நிறுவனங்கள் வரதுல பெரிய கருத்து கணிப்புகள் எல்லாமே 18ல இருந்து 23% வாக்கு வங்கியை வந்து டிவிக்கு பெறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சி ஓட்டர்ஸோட முக்கியமான ஒருத்தர் நபர் சொல்றாரு, திமுக செல்ல போகிற சிறுபான்மை வாக்குல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய் பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க இப்ப ஒட்டுமொத்தமா 20 முதல்ல ஒரு 2 மாசம் முன்னாடி 28% இருந்தாங்க, அப்புறம் குறைஞ்சு 21 வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப 20% வரும் அப்படின்றது எல்லாருமே வந்து அந்த கூட்டம் திரளுது இல்லையா விஜய் பிரச்சாரங்கள்ல, அதை வச்சு கருத்து கணிப்பு செய்யக்கூடிய அந்த கருத்து கணிப்பு பண்ற நிறுவனங்களேங்க போஸ்ட் எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பகமான கருத்து கணிப்புகள்லாம் இப்ப வெளியில வரதே கிடையாது. 20%, 23%. இப்போ போன இதுல பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா 2024 மக்களவை தேர்தல்ல பிஜேபி 400 வரும்னு ஒரு கருத்து கணிப்பு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு யோகேந்திர யாதவ் மட்டும் தான் கொஞ்சம் கரெக்டான கருத்து கணிப்பு, மத்த எல்லாருமே பிஜேபி மெஜாரிட்டில வரும்னு கருத்து கணிப்பு சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்பே வந்து இந்த எலக்ட்ரல் மேனிபுலேஷன், அதாவது தேர்தல் முறைகேடுகளை செய்வதற்கும் அவங்க விருப்பம் போல தேர்தல்கள் முடிவுகளை காட்டுறதுக்கும் நடக்கக்கூடிய
ஒரு ஒரு பிரச்சனை நாட்டுல இருக்கு. அதாவது நம்ம நாட்டுல மீடியா முழுக்க பிஜேபி கையில எடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனும் கையில எடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனும் கையில இருக்கு, மீடியாவும் கையில இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வழியா என்ன ரிசல்ட் கொண்டு வர போறோமோ அதுக்கேற்ற மாதிரி மீடியால ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறத பண்றாங்க. அப்ப இது வந்து இப்படி விஜய்க்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னா அது என்ன முடிவு? மைனாரிட்டி ஓட் எல்லாம் விஜய் பிரிச்சாருன்னா யார் தோப்பா? திமுக தோப்பாங்க. அப்ப இந்த கருத்தை தொடக்கத்திலே உருவாக்குறதுக்காக கருத்து கணிப்பு சொல்றதுதான். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6% முஸ்லிம்ஸ் வந்து இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். போன எலெக்ஷன்லயே வந்து அவர் தனியா தான் போட்டிட்டாரு, பிஜேபியோட போட்டி இல்ல. 2024 மக்களவை தேர்தல் தனியா போட்டிட்டாரு. அப்ப கூட அவரால் வந்து முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெற முடியல, நம்பிக்கையை வந்து பெற முடியல. அப்ப எப்படி தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் வந்து தாவேகாக்கு ஓட்டு போடுவாங்க? அவங்க என்ன, அதாவது பாபர் மசூதி இடிப்பு தொடங்கி, கோவை குண்டுவெடிப்பு கலவரம் தொடங்கி, இன்னைக்கு பிஜேபியோட இத்தனை 12 ஆண்டு கால ஆட்சி இத்தனையும் பார்த்து முஸ்லிம்கள் அளவுக்கு நீ குடியுரிமை திருத்தத்துக்கு எதிராக போராடி, அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்தியாலே வந்து முஸ்லிம்கள் அளவுக்கு பொலிட்டிசைஸான ஒரு சோசியல் செக்ஷன் யாரும் கிடையாது. அவன் நாடு முழுக்க வந்து இறங்கி தெருக்கள் இறங்கி போராட்டம் நடத்திருக்காங்க. 100கணக்கான பேர் ஜெயில இருக்காங்க. அவங்க வந்து விஜயோடைய சினிமா பாணியினால அரசியல நம்பி வாக்களிச்சிருவாங்களா? அது வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு முஸ்லிம்ஸோடைய ஓட்ஸ் வந்து விஜயை நோக்கி போலரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து வந்து திமுக அரசை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதும், பாஜகவை வந்து எந்த ஒரு இது பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும் தானா? அதை தாண்டி விஜய்க்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பிஜேபி வந்து தொடர்ந்து இல்ல, விஜய் வந்து அவங்க அதாவது ஒரு பாணி அரசியலுங்க. இப்ப ஏற்கனவே அதிமுக, விஜய் இவங்க எல்லாம் ஒரே பாணி அரசியல். எம்ஜிஆர் காலத்துல இருந்து என்னன்னா பாப்புலரா பாப்புலிசம், அதாவது ஒரு வெகுஜனத்தன்மையில அரசியல் பேசுறது, ஊழல் எதிர்ப்பு, நேர்மையான அரசியல், நல்லாட்சி, இது மாதிரி வந்து சில ஜார்கன்ஸ பேசுறது. தீவிரமான கொள்கை, பார்ப்பனிய எதிர்ப்பு, சமூக நீதி, மதசார்பின்மை, இந்துத்துவ எதிர்ப்பு, வெல்ஃபேரிசம், மக்கள் நல கொள்கை, இது மாதிரியான ஒரு தீவிரமான பொருள் பொதிந்த அரசியல் சொற்களை பயன்படுத்தாம ஜென்ரலா நல்லாட்சி, ஊழலற்ற ஆட்சி, எல்லோருக்கும் வறுமையற்ற ஆட்சி அப்படின்னு ஜென்ரலா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கு. அதோட தொடர்ச்சியா தான் விஜய் விட அதிமுக அதிக முறை ஆட்சி செஞ்சிருக்காங்க. எடுபட்டு இருக்கல அந்த அரசியல் இங்க தமிழ்நாட்டுல. அந்த அரசியல் எடுபட்டு இருக்குன்றது அதான் சொல்ல வரேன் நான். அந்த அரசியல் எடுபட்டு இருக்கு, அது ஒரு காலம்னு சொல்ல வரேன். 2014க்கு பிறகு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி வந்து 12 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்க காலத்துல இனி அடுத்த ஒரு 25 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி, அதாவது ஆட்சியில எதிர்கட்சியாக இருக்க போற காலத்துல பிஜேபி இஸ் அன் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. பாஜக ஒரு கருத்தியலை முன்வைத்து நாட்டுல அரசியல் பண்ணுது. அதுதான் மத்தியில ஆட்சியில இருக்கு. இந்து ராஷ்டிரம், ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே சந்தை, இந்த கருத்தியலை வச்சு இந்த கருத்தியலை வச்சு கட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சி நாட்டுல மத்தியில ஆட்சியில இருக்கு. அந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றவங்க தான் நீ நீடிக்க முடியும். அப்ப என்னன்னா ஒரு பிஜேபின்ற கருத்தியலை எதிர்த்து இந்த பக்கம் நீ ஒரு கருத்தியலை பேசினா மட்டும்தான் உனக்கு ரெலவன்ஸ் பொருத்தப்பாடே இருக்க போகுது. நான் அந்த மாதிரி கருத்தியல் விஷயத்துக்குள்ள தலையை நுழைக்க மாட்டேன், பொதுவா அரசியல் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற காலம்ன்றது போயிடுச்சு. இட் இஸ் a new era where a party can exist only with an ideology. A party without any concrete ideology cannot sustain in Indian polity. இந்திய அரசியலில் அப்படி நீடிக்கவே முடியாது. அதுதான் மத்த எல்லா இடத்துலயும் சரிஞ்சு ஒண்ணு பிஜேபியோட சரண்டர் அடையணும், அல்லது பிஜேபியோட கரைஞ்சு போகணும், அல்லது பிஜேபி எடுத்து சண்டை போடணும். சோ நீ பிஜேபியோட சரணடைஞ்சாலும் இல்ல பிஜேபி கரைஞ்சு போனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப பிஜேபி எதிர்த்து நீ திட்டவட்டமா ஒரு கொள்கையை வச்சு அரசியல் பண்ணா மட்டும் தான் நீடிக்க முடியும். ஆனா இப்ப அதிமுகவோ விஜயோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் இந்த எம்ஜிஆர் பாணி அரசியல பண்ணா மட்டும் போதும், நம்ம நீடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவங்க இன்னும் இந்த சேஞ்ச இந்தியன் பாலிட்டியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தை இன்னும் பலரும் உணரல. இவங்க ஏடிஎம்கே விஜயும் உணரல. அதனால அவங்க விஜய் வந்து அவங்களுக்கு திட்டவட்டமா அவருக்கு வந்து இந்த இந்து ராஷ்டிரம், இதுக்கு எதிராக இந்த கொள்கை, இது என்ன, இதுக்கு எதிராக வந்து இதை எதிர்க்கணும், அதுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றணும், எதிர்க்கணும் அப்படிலாம் அவருக்கு வந்து எந்த ஒரு கொள்கை பற்றோ உறுதியோ இருக்க மாதிரி நமக்கு தெரியல. அதனால அவர் எடுத்து பேசல, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அவர் தனிப்பட்ட முறையில நான் கேட்கணுங்கிறது சார், இப்ப எம்ஜிஆர் பாணி அரசியல் தமிழ்நாட்டில் எடுபட்டுக்கிட்டு இருந்தது, இப்ப வந்து எடுபடாது, சித்தாந்த ரீதியான மோதல் தான் சரியாக இருக்குன்னு சொல்றீங்க. களம் எப்போ இருந்து அப்படி மாற தொடங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? அதான் 2014 மோடி அமித்ஷாவுடைய அரசியல் பிரவேசம் இருக்கு இல்லையா, அது இந்தியாவுடைய மத்திய ஆட்சியில இவங்களுடைய அரசியல் பிரவேசம்ன்றது அவங்க வெளிப்படையா அறிவிச்சு, ஒரே தேசம், ஒரே சந்தை, ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே வரி, ஒரே தேர்தல், இப்போ வந்து டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை இப்படின்னு சொல்லி இந்த கொள்கைகளை அவங்க வந்து காஷ்மீருடைய 370 நீக்கிறாங்கல்ல. ஒரு கட்சி
அதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் துணியாத 320 நீக்கிறாங்க, காஷ்மீரை 2ஆ உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்பை கொண்டு வந்து ராமர் கோயிலை கட்டுறாங்க. நீதிபதிகள் நியமனத்துல அந்த கொலீஜியம்ன்ற முறையை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் மாத்துறாங்க அவங்க. அதாவது இந்தியன் பார்லிமெண்ட் டெமோக்ரஸிய வண்டியை கழட்டி பூட்டுற மாதிரி டிஸ்மேண்ட்லிங் தி பார்லிமெண்ட் டெமோக்ரஸி. அவங்க தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மேனிபெஸ்டோவாக அறிவிச்சு மக்களிடம் வாக்கு வாங்கி எங்களுக்கு மக்களுடைய என்டோர்ஸ்மெண்ட் இருக்கு, இந்த கொள்கையை செயல்படுத்த சொல்லி மக்களுடைய ஆணை இருக்கிறது, இந்த மேண்டேட் இருக்குன்ற பேர் தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்வேன்னா, அதாவது கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படின்றது வந்து உலக ஒழுங்கு மாறி இருக்கு. சீனாவுடைய அரசியல், சீனாவுடைய எழுச்சி பிரவேசம்ன்றது வந்து உலகத்தை வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருமுனைன்னு மாத்துற மாதிரி மோடிக்கு முன் மோடிக்கு பின் அப்படின்றதுதான் இந்திய அரசியல பார்க்க முடியும். அப்ப அந்த காலத்துல இருந்து இந்திய அரசியல் திட்டவட்டமான ஒரு கருத்தியலை மையப்படுத்தக்கூடிய ஒரு சகாப்தத்துக்குள் இந்திய அரசியல் நுழைந்திருக்கிறது. ஓகே சார். திருப்பியும் விஜய் விஷயத்துக்கே வந்தோம் அப்படின்னா, கடைசியாக பேசின கன்னியாகுமரி கூட்டத்துல நிறைய திட்டங்களை முன் வச்சிருக்கிறாரு. வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி அது போன்ற திட்டங்கள்லாம். இது திட்டங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய திட்டங்களாக இருக்குதா, எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? திட்டங்கள் அவர் இந்த 5 லட்சம் பேர் எழுதி கொடுத்தா சட்டசபையில விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது சரி, சட்டப்பேரவையில விவாதிச்சு நீங்க சட்டம் கூட ஏற்றிடலாம். இப்ப தமிழ்நாட்டுல நீட்டு தேர்வுக்கு விலக்கு அளிக்கக்கூடிய சட்டம் ஒன்றை இயற்றி கிட்டத்தட்ட வந்து 2018 இயற்றப்பட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் வந்து இந்திய அரசு அதுக்கு ஒப்புதல் தரல. சோ நீ சட்டப்பேரவைன்றது விவாதிக்கிறதுக்கான இடம் கிடையாது. சட்டப்பேரவைன்றது சட்டம் இயற்றுறதுக்கான இடம். சட்டம் ஏற்றினா கூட அது சட்டத்துக்கு ஒப்புதல் பெறறதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடணும். சட்டத்துக்கு ஒப்புதல் தரதுக்கு சில சட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் தரணும். இப்ப இந்த மத்திய அரசு வந்து ஒரு சட்டங்களுக்கு ஒப்புதல் தராத ஒரு மத்திய அரசு இருக்கு. ஆளுநர் இரட்டையாட்சி பண்ணக்கூடிய ஒரு காலமா இருக்கு. அப்ப நீங்க வெறுமன சட்டப்பேரவையில விவாதிச்சு என்ன போகுது? அப்ப நீங்க எப்படி வந்து சட்டம் இயற்றக்கூடிய அவையா சட்டப்பேரவையை மாத்த போறீங்கன்றத நாட்டுல பேச வேண்டிய காலம். ஒரே தேசம், ஒரே ஆட்சி, ஒரே கட்சின்னு சொல்ற காலத்துல அதான் நீங்க பேசணும். இந்த வாக்குறுதிகள் வந்து அதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லைன்ற ஒரு கட்டத்துல தான் இந்திய அரசியல் இருக்கு. அதனால அந்த வாக்குறுதிகளை பெருசா பொருட்படுத்திக்கிற மாதிரி எனக்கு அது வந்து இட் இஸ் நாட் அ சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் இந்த அரசியலுடைய இன்னைக்குள்ள இந்தியாவுடைய அரசியல் சூழலுடைய மைய கேள்வி அது கிடையாது. நீ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வரப்போகுது, தொகுதி மறுவரை வரப்போகுது. அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க எதிர்கொள்ள போறேன்னு மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன திட்டம் இருக்கு? நாளைக்கு வந்து டீலிமிட்டேஷன்ல 816 சீட் வரப்போகுது. தமிழ்நாட்டுல தென்னிந்தியாவே அர்த்தமிழந்து போக போகுது, நடக்க போகுது. இப்ப விவாதம் நடந்துட்டு சட்டப்பேரவையில. அப்ப இதை எப்படி நீ தடுக்க போற? அதுக்கு என்ன உனக்கு வேலை திட்டம் இருக்கு? நீ என்ன பண்ண போறன்றது மக்கள்கிட்ட சொன்னாதான் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. மற்றபடி நீங்க இவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து அதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் இனிமேல் எந்த அர்த்தம் இல்லை இந்திய அரசியல். ஓகே சார். இப்ப விஜயோடைய இந்த திட்டங்களுக்கு தொடர்பாக இவ்வளவு கருத்து சொன்னாலே போதுங்கிறீங்க. ஏன்னா அவரே 13 நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரு. நம்ம அதை பத்தி 2 நிமிஷத்துல விவாதத்தை முடிச்சிட்டோம். இவ்வளவுதான் வேலையை நினைக்கிறீங்களா விஜயோட இந்த திட்டத்துக்கு? இப்ப ஆமா. ஏன்னா இந்த இங்க திமுக சொல்லுது இல்லையா, இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போரு, அதெல்லாம் தான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு பொசிஷனிங். இந்த எலெக்ஷனை வந்து என்ன நரேட்டிவ்ன்றதுக்கு அர்த்தம் உள்ளது. இப்ப இவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம சும்மா நீங்க வந்து ஆப் ஒண்ணு கொடுக்குறோம், நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்து அதை பேசுறோம், இதெல்லாம் வந்து ஒன்னும் அதுக்கு ஒரு பெருசா அர்த்தம் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. there are more serious questions. இந்த மேஜர்ல, அதாவது நம்ம டேபிள் நமக்கு வந்து ரொம்ப சீரியஸான கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்விகள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நல்லா வயிறார சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா பீடா சாப்பிடலாமான்னு பேசினா வேற. பட் நம்ம இலையே வந்து காலியா இருக்கு, என்ன வெறுவயத்துல இருக்கும் போது இவர் பேசிட்டு இருக்கிறதா இந்த கோரிக்கைகள்லாம். ஓகே, தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதிப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.